Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1037 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைடோ கின்ன சம்பவம் பண்ணிட்டானா. லூஃபி வேற தண்ணிக்குள்ள விழவில்லை, கன்ஃபார்மா ரிட்டர்ன் வந்து அந்த கைடோவுக்கு காரியம் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே போனா. அது மொமோனோசுகேக்கு மட்டும்தான் கேக்குது. அதனால எல்லாருமே தைரியமா இருங்க, கன்ஃபார்மா லூஃபி வருவான்டா, நம்ம கைடோவை தோக்கடிப்போம், அதுல எந்த சந்தேகமும் இல்லன்னு உடனே அத்தனை பேர்த்து மூஞ்சிலையுமே அப்படி ஒரு ஹாப்பி. எல்லாருமே அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. லூஃபிக்கு எதுவும் ஆகலன்னு. இதுக்கப்புறம் சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா என்ன? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் வெறிகுண்டு சண்டையை போடுவானுங்க. ஷினோபுலாம் மொமோனோசுகேவை பாராட்டி தள்ளுவான். ஆமா, இந்த நிலைமையில அவன் மட்டும் இப்படி எல்லாத்தையும் உசுப்பேத்துற மாதிரி பேசலன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுங்க தானா தற்கொலை பண்ணிட்டு செத்துருவானுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருந்தானுங்க. பட் என்ன கிண்ண இழந்துட்டமேன்னு சொல்லி அவ்வளவு ஃபீலிங். இந்த லூசு ஷினோபு அதான் அவன் பேசிட்டு இருக்கான்ல, நம்மளால எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் அவ்வளவு வேகமா நல்லா ஃபாஸ்டா போனா தானே தப்பிக்க முடியும். கைடோ வரட்டிட்டு வந்தானா இல்லையா, அதை விட்டுட்டு இங்க நின்று அவனை பிடிச்சு பாராட்டிட்டு இருந்தவனே கைடோ வந்துட்டான். அவனை பார்த்தவன ஓடுவான். என்னப்பா கைடோவோட சன்னு எல்லாத்துக்கும் கொடுத்திருக்க போல பண்ணு, எல்லாம் நீ சொன்னதை கேட்டு நம்பிட்டானுங்க முட்டா பாயிலுங்க. ஆனா அம்புட்டு எங்க கையால சாக போறாங்கன்னு வேற பில்டப் பண்ணுவானா. தாடி வச்ச தற்குறி, எங்கடா என்னோட கின்னு, அவனை என்னடா பண்ணேன்னு காட்டுக்கு தேத்துவானா. பாவம், அவன் இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறானோ. உங்களை காப்பாத்துறதுக்காக கஷ்டப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணா, ஆனா கடைசியில டைம் வேஸ்டா தான் போச்சு அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே அட்டாக் பண்ண வரான். இதுல காமெடி என்னன்னா, அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானா, இவங்க 4 ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டி இருக்குது. வாட்ட பிட்டி. அதுக்கப்புறம் எப்படியா தப்பிச்சு வெளியில வந்துருவாங்க. ஆனா அவனும் கூட வந்துருவான். வந்தவன் கண்ணா பின்னா அவங்களை அட்டாக் பண்ணுவான். ஷினோபுக்கே பாவம் ஆல்ரெடி ஏகப்பட்ட அடி பாடியில, அவ ஓடுறதே பெரிய விஷயம். இப்ப மறுபடியும் அவன் பண்ற அட்டாக்ல பல்ட்டி எல்லாம் அடிச்சு போய் விழுகிறான். அவன் என்ஜாய் பண்றான். சரி, அந்த டைம் ஆச்சு ஷினோபு என்ன பண்ணும், கண்ணை மூடிட்டு கண்ணா பின்னான்னு ஓட வேண்டாம், அதை விட்டுட்டு கத்திய விட்டு கைடோ அட்டாக் பண்றான். கடப்பாறை விட்டு கிண்டியுமே அவங்கிட்ட வேலைக்கு ஆகல, கத்திய வச்சு விளையாண்டுட்டு இருக்கா பாருங்க. ஆமா, நீ தானே அந்த சாமுராய்ஸோட கமாண்டர் அண்ட் சீஃப், எதுக்கு தேவையில்லாம அவசரப்பட்டு முரண்டு புடிச்சுக்கிட்டு இருக்க? என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத, சந்தோஷமா ஜாலியா என் கையால ஒரே அடியில செத்துட்டீங்கன்னா வழி இல்லாம செத்துடலாம். சுத்தி பாத்தில மலை, எங்கிட்டு திரும்பினாலும் நீ எங்கிட்ட தான் வரணும். அதனால பேசாம அவனை இங்கே விட்டுட்டு போயிரு. இவனுமே லூஃபி மாதிரி தண்ணியில முங்கி செத்துட்டான்னு வை, கொசுகியோட வம்சமே அழிஞ்சு போயிரும். இதுக்கப்புறம் எவனும் சாம்ராயின்னு சொல்லிட்டு சீன் போட்டு இந்த பக்கம் வரமாட்டானுங்க. அதனால ஒழுங்கா விட்டுட்டு ஓடிரு. இதுல வேற ஸ்டார் ஹேட் வந்து உன்னைய காப்பாத்தி லேண்ட் ஆஃப் ஆனாவோ ஓபன் பண்ணி விடுவான்னு வேற உனக்கு நம்பிக்கை. நீ இப்படி சொன்ன உடனே அங்க எல்லாருமே ஆசாசியா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன ஏதாச்சும் கனவுல இருக்கியாடா பொடிப்பயல? அவன் எல்லாம் வரமாட்டான்ப்பா. ஆனா லூஃபி சொன்னது இன்னுமே நம்மால மைண்டுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்குது. லூஃபி மட்டும் இல்லடா, நாங்களும் உன்னை சேர்த்தி சம்பவம் பண்ணுவோம்டா. நீ டெஃபினட்டா தோக்க தான் போறேன்னு உடனே அவன் வெறியாயிட்டான். ஆக்கி பவர்லாம் எடுத்து அட்டாக் பண்ண வருவான். ஷினோபு செத்தா நம்ம ஒன்னா சாவோம், தப்பிச்சா ஒன்னா தப்பிப்போம், இல்ல நீங்க மட்டும் தப்பிச்சிருங்க அப்படின்ட்டு நைஸா அவன் அட்டாக் பண்ணும்போது தரைக்குள்ள பூந்துருவா அவளோட ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி. இது ஒரு நல்ல தந்திரம் தானே. ஆனா பஞ்சாயத்து அங்கதான். அவன் அடிச்ச அடியில அந்த கிளிஃபே உடைஞ்சிருச்சு. மேல இருந்து ஐயோ அப்படின்னு கத்திட்டே கீழே விழுவாங்க. ரைட்டு, சோலி முடிஞ்சது. இனி மிச்சம் இருக்கவங்களுக்கு 4 போடு போட்டேன்னா சரியாயிரும் கிளம்புவான். அதை பாத்தீங்கன்னா அந்த சைபார் பாத்துக்கிட்டே தான் இருக்கும். அது பாத்துச்சுன்னா அந்த பாவோக்கு தான் தெரிஞ்சிருமே. உடனே அந்த மேட்டர் இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு போவா. மொமோனோசுகேவும் தண்ணியில விழுந்து செத்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் லூஃபி வந்து அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா போயிடும். அதனால சந்தோஷமா சொல்லுவேன்பா. இங்க நம்ம ஒட்டமா லூஃபி லூஃபின்னு சொல்லி கதறி கதறி அழுதுகிட்டே வருவா. ஆனா உசோப்பு நம்பியும் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. ஐயோ, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவன் எப்போ என்னென்ன வேலையை பண்ணுவான்னு எவனுக்குமே தெரியாது. ஆனா கண்டிப்பா வருவான். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோருக்கு போய் அங்க சண்டை போடுவோம், மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம்னா ஒன்னு அவளுக்கு சந்தோஷம். அப்ப என்னோட அண்ணன் உயிரோட தான் இருக்கானான்னு அப்படி இவங்க தொப்புன்னு ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது, நவி நல்ல வேலை நீ காப்பாத்திட்டேன்னு யாரோ சொல்லுவாங்க. யார நம்ம காப்பாத்தணும், எவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சுத்தி முத்தி பார்த்தா அவளோட கிளைமேட் பாட்டம் இருக்குல்ல, அதுதான் பேசி இருக்குது. இது பேசுதான்னு அம்புட்டு ஒரு ஷாக் ஆயிருவாங்க. இங்க பிக் மாமு ஹூஸ்டஸ் கிட்ட வம்பிழுத்துட்டு இருப்பா. ஸ்டார் ஹேட் எல்லாம் ஜெயிப்பானா என்ன, வாய்ப்பே இல்லம்பா. ஈயமா அவனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன்னு கேட்டா, நான் தான் அவனை கொல்லுவேன். ஆனா அவன் தான் கடல்ல போய் விழுந்துட்டானே. கண்டிப்பா அவன் கடல்ல போய் விழுந்தானா செத்துருவான். அதனால இனிமேட்டு அவன் தொல்லை இல்லன்னு இருக்கும் போது கரெக்டா அங்க லா வந்துருவான். வந்தவன் எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது, கண்டிப்பா அவன் பொழைச்சாலும் பொழைச்சிருவான்பா. பிக் மாமு விழுந்து சிரிப்பா. பரவாயில்லையே, அடுத்து நான் கொல்ல வேண்டியவனு வந்துட்டானே, வாடா ராஜாவா வந்து என் கையால செத்துரும்பா. நம்ம யூஸ்டஸ் கிட்ட கடுப்பாயிரும். என்னங்கடா வந்துட்டு வெட்டித்தனமா பேசிட்டு இருக்கீங்க, தாட்டு புட்டுன்னு உன்ன மாதிரி ஓல்டு பேக் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன்பா. என்னடா சொன்ன கொய்யாலன்னு அவ செம காண்டாயிட்டா. அவளை கடுப்பேத்தாம சண்டை போட்டாதான் என்ன லா. அதுக்கு மேல ஏதாச்சும் புதுசா பண்ணலான்ட்டு பார்த்தா அந்த நேரம் தான் நீங்க எல்லாம் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. வை யூ மாங்காஸ், நம்ம ஆல்ரெடி நியூ இயரால தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க
மாத்தி மாத்தி அவனுக்கு பாட்டுக்கு வழக்கம் போல சண்டையை போட்டுட்டு இருப்பானுங்க. ஆப்போசிட்ல யார் இருக்கான்லாம் மதிக்கிறது இல்ல. இப்ப என்னன்னா டெம்பரரியா அலையன்ஸா சேர்ந்துக்கலான்னு சொல்லுவான். ஏன்னா லூஃபி இல்ல, இவனு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சண்டை போட்டாதான் வேலைக்கு ஆகும். இல்லன்னா பிக் மாம் பந்தாடிட்டு போயிருவா. அதனால இப்படி ஒரு டீல் கொடுப்பான். நம்ம பையன் முங்குறா இன்னும் முங்கிக்கிட்டே தான் இருக்கான். யாராச்சும் வந்து காப்பாத்துனாங்கன்னா நல்லா இருக்கும். காப்பாத்துவாங்களான்னு தெரியல. சரி, எப்படி தப்பிச்சு வரான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.